Hi friends, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போறோம். இத பேஸ்ட் ஆயினா நம்ம 10 கட்டளைகளை பேஸ்ட் பண்ணி ஒரு வால் ஹேங் 10 கட்டளைகளை வச்சு பண்ண போறோம். இதே மாதிரி பண்ண போறோம் 10 கட்டளைகள். இது என்னன்னா 10 கட்டளையே நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். எப்படின்னா எகிப்துல இஸ்ரவேல் மக்களை அடிமையா வச்சிருந்தாங்க. அப்ப என்னன்னா கர்த்தர் மோசே மூலமா எகிப்து மக்களை பலிப்படுத்தி கொண்டு வர நேரம் கர்த்தர் சீனாய் மலையில மோசே மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள். இப்படிதான் நமக்கு 10 கட்டளை கிடைச்சது. வால் ஹேங்கிங் பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் சார்ட், த்ரெட், சிசர், ஒரு கம், பஞ்சிங் மிஷின், பிளாக் கலர் ஸ்கெட்ச், லாஸ்டா ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் இல்லைனா மார்க்கரை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு ஃபில் சார்ட்டை எடுத்துட்டு இதை நம்ம 4 ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணணும். இன்னொரு வாட்டி இதை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ என்னதுன்னா நம்ம இந்த சட்டை இன்னொரு வாட்டி மடக்கிட்டேன். அப்புறம் நம்ம இந்த சார்ட்டை நம்ம 4 தான் பிடிச்சாச்சு. இது நம்ம இதில் ஒரு போர்ஷன் போதும். போகிறோம். இப்போ நம்ம 4 ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம அதில் ஒரு பாட்டை வெட்டணும். அந்த ஒரு பாட்டே நமக்கு போதும் பண்ண. நம்ம இந்த ஒரு ஆர்ச் ஷேப்பில் நம்ம இதோ 10 ஆர்ச் ஷேப்பில் இதே மாதிரி வெட்டணும். இதுக்குன்னா நம்ம இதே மாதிரி 10 கட்டளைகள் எழுத நம்ம 10 ஆர்ச் தேவை. இதே மாதிரி தான் வெட்டணும். ரிமைனிங் இருக்கிறது இதே மாதிரி வெட்டி எடுக்கணும். நம்ம இதில் ஒரு பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ரிமைனிங் இருக்கிற ஆர்ச்சுக்கும் இதே மாதிரி வரைச்சி எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்க பேப்பர்லையும் இதே மாதிரி நம்ம வரைச்சிடணும். இதே மாதிரி வரைச்சிட்டோம். இப்போ 10 கட்டளை எழுதுறதுக்கு நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கலர் பென் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே 10 கட்டளை எழுத போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி எழுதணும். இதே மாதிரி 10 கட்டளைகள் ரிமைனிங் இருக்கிற பேப்பரில் எழுதணும். இதே மாதிரி 10 கட்டளை நான் எழுதிட்டேன். நம்ம வெட்டின மிச்சம் உள்ள ரிமைனிங் பேப்பரை நம்ம இதே மாதிரி ஒரு பிக்சரை எப்படி ஒரு பிக்சரை வரைஞ்சிட்டு அதை நம்ம வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம இதில் 3 ஓட்டை போட போகிறோம். இதே மாதிரி 3 ஹோலை போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம மேலே ஹோல் போட போகிறோம். இப்படி வச்சு ஒரு ஹோல் போடணும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஹோல் போட்டுக்கோங்க. இனி உள்ள த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த த்ரெட்டை ஈவனாக வைக்கணும். ஈவனாக 3 பீசஸாக நம்ம வெட்டணும். இந்த இடத்துல கட் பண்ணணும். நம்ம 3 பீசஸாக கிடச்சிது. இப்போ நம்ம 2 நாட்டு இதுக்குள்ளே போடணும். 2 நாட்டு போடணும். இப்படி போடணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நாட்டு போட்டுடணும். இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் போடணும். இந்த ஆர்டரில் நாட்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும். அடுத்து என்னன்னா இது 2லேயும் நம்ம வாட்டர் போடணும். எதுக்குன்னா நம்ம தொங்க போடணும். இதே மாதிரி 2 வாட்டர் போட்டுக்கணும். அடுத்து என்னன்னா இதே மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு இவ்வளோ சைஸ்க்கு வெட்டி இருக்கணும். இப்போ இதை நம்ம இது 2த்துல கெட்ட போகிறோம். இந்த 10 கட்டளைகளை நம்ம பண்ணிட்டோம். இதை நம்ம 10 கட்டளை சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கட்டளை என்னதுன்னா எண்ணெய் அஞ்சு உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கட்டளை ஒரு விக்கிரத்தை ஆகிலும் யாதொரு சொருப்பத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3வது கட்டளை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5 உன் தகப்பனையும் தாயும் கன பண்ணுவாயாக. 6 கொலை செய்யாதிருப்பாயாக. 7 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8 களவு செய்யாதிருப்பாயாக. 9 பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 பிறனுடைய யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக. இதுதான் ஜீசஸ் மோசேக்கு தந்த 10 கட்டளைகளை நம்ம வச்சு இப்போ ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.